வெல்கம் அனந்தனா சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு சப்பாத்தி, கார சப்பாத்தி செய்கிறாங்க. மாவு எப்படி செய்யறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. சொல்லு. மாவு எப்பொழுதும் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் உப்பு போட்டு இந்த கொத்தமல்லி தலையை நல்லா 2 தடவை நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு அதில் போட்டு முதல்ல கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் வேணுங்கிறது சுடு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டு இது மாதிரி தேய்ச்சிக்கணும் எப்பொழுதும் போல். இப்படி தேய்ச்சிக்கிட்டு இதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லா பக்கமும் வரணும். இது ரொம்ப காரம் இருக்காது, உங்களுக்கு தெரியும். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணாப்புல செஞ்சுட்டு ஒரு சிட்டிகை கொத்தமல்லி அரிஞ்சது அதில் போட்டு நமக்கு வேணுங்கிறது முக்கோணமாகவும் தேய்ச்சிக்கலாம், ஸ்கொயராகவும் தேய்ச்சிக்கலாம். அவங்க இஷ்டம் எப்படி வேணுமாலும். நான் இப்படி செஞ்சு ரவுண்டாக செய்வேன். இப்படி தேய்ச்சிட்டு திரும்பவும் அதை தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். எப்பொழுதும் போல் சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும். காரம் பிடிக்கிறவங்களுக்கும் சாப்பிட்லாம், காரம் வேணாங்கிறவங்களுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ணெய் கூட ரொம்ப செலவாகும் உதவுது. இதுக்கு நல்லா இருக்கும், சாஃப்டாக. சும்மா லேசாக எண்ணெய் மட்டும். இதுக்கு வெண்ணெய் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். கார சட்னியும் இதுக்கு சாப்பிடலாம். மற்ற முடியாட்டி மற்ற சட்னிகளும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இந்த அன்னைக்கு கார சட்னியும் செஞ்சுருக்குறோம். இந்த சட்னி இதோட ரெசிபி இன்னொரு நாள் சொல்லுங்க. சொரக்காயும் போட்டு மோர் கூட்டு செஞ்சுருக்குறோம். மோர் கூட்டு ரெசிபி ஏற்கனவே சொல்லியிருக்குது. கொஞ்சம் சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கோம். கார சப்பாத்தி ஸ்கொயர், இது ட்ரையாங்கிள் ஷேப், இது ரவுண்ட் ஷேப்லேயே நல்லா உப்பி வருதான். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.